பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் உங்களோடு கூட என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 17வது அதிகாரம் 14 முதல் 16 வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என்னுடைய சீஷர்களை பார்த்து, சீஷருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நம்மையும் பார்த்து சொல்கிறதான காரியம், தேவனானவர் இந்த உலகத்தார் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல என்று இயேசு கிறிஸ்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கறத பார்க்க முடிகிறது. அப்படியே அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம், ஆனால் நாம் உலகத்தார் அல்ல என்று சொல்லும் பொழுது நாம் சில வசனத்தை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். தேவன் சிருஷ்டித்த நாளிலிருந்து ஆதாம் ஏவாளும் சரி, அதற்கு பின்பு வந்ததான தன்னுடைய ஜனங்களை பார்த்தாலும் சரி, தேவன் வேறு பிரித்தே அவருடைய வாழ்க்கையை வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட தன் சீஷர்களுக்கு எப்படி இந்த காரியத்தை அவர் முன்னெடுத்து கொண்டு போறார் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து சில வார்த்தைகள் இதோடு கூட ஒப்புக்கொண்டு போகிற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14 நான் வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும் இசைவேது? அவிவிசுவாசினுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு முற்றிலுமான ஒரு வேறுபாடை தன் சபைக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா அவங்களோட கூட நான் பேச வேண்டாமா என்று கேட்டால் அப்படி அல்ல. அவர்களுக்காகவும் கிறிஸ்து வந்தார். அவர்களிடத்துல நாம் சொல்ல வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அவர்களோடு கூட போய் வர வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் அவர்களோடு ஒரு பெரிதான ஒரு பிணைப்பு இராதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமாக. எந்த வகையிலையும் தேவனையும் உங்களையும் பிரிக்கத்தக்கதான ஒரு சம்பந்தமோ ஒரு உறவோ ஒரு டீப் ரியலைசேஷன் அப்படி ஒரு காரியங்கள் இல்லாதபடி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பீர்களாக. ரோமர் 12:2 பார்க்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நாம் மறுரூபப்பட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நேசித்தாலும், எந்த வகையிலும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய காரியங்கள் என்னை தாக்காதபடி, எந்த வகையிலும் கிறிஸ்துவுக்கும் எனக்கு உறவு அதை எந்த வகையிலும் அது ஒரு அருந்து விடாதபடி, இல்லை என்றால் அதுக்கு ஒரு இடைவெளி வராதபடி நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் தன் தகப்பனையோ தாயையோ பிள்ளைகளையோ இவரையெல்லாம் நேசிப்பான், எனக்கு தன்னையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. தன்னையே வெறுக்கிற ஒரு அனுபவம். அப்போ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டும். தேவன் அன்பாய் இருக்கிறார், கிறிஸ்துவும் அன்பாய் இருக்கிறார், ஆவியானவரும் அன்பாய் இருக்கிறார். ஆகையால் அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கும்படி நானும் அன்புள்ளவனாக இருக்கும்படியாகவே இந்த காரியம் கொள்ளப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எல்லா கற்பனைகளையும் 2வது ஒரு கற்பனையாய் சொல்லும் பொழுது உன்னை போல பிறரை நேசி என்று அன்பின் கட்டளைக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அன்புவே பிரதானமாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 தான் இறுதி வரையும் ஒளிந்து போகாது இருக்கிற ஒரு சுபாவமாய் இருக்கிறது, காரியமாய் இருக்கிறது. அவள் அன்பே பெரிது என்பதை பார்க்கிறோம். அப்படி இருந்தும் சில காரியங்களை நான் உலகத்தோடு அது ஓடுற ட்ரெண்டிங்க்கு நானும் போகாதபடி, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் அடாப்ட் பண்ணாதபடி, தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
நான் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக தேவன் எல்லா காலங்களிலும் ஒரு சிறு வேறுபாடுகளை அவர் வைத்து பிரித்தெடுத்து வைக்கிறதை அவர் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 2:15 நான் வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தின் காரியத்தின் மேல, இந்த பொன்னின் மேல, பூமியின் மேல, பூமியின் காரியங்கள் மேல, உறவுகள் மேல நம்பிக்கையும் காரியங்களும் வைத்திருப்பவர்களோடு அவருக்கு ஐக்கியம் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் யாவரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு வேலையை வைத்திருக்கிறார். ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஏதோ நம் மைக்கை எடுத்துக்கொண்டு பிரசங்கிக்கிறதோ இல்லை டிராக்ஸ் கொடுப்பதோ அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கிற நிர்வமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த வேலை செய்தாலும் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது கடனாளியாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே, அது டிராக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜெபிக்கிறவளா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவளா இருக்கலாம். எவைகளை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி செய்கிறீர்களா? ஒவ்வொரு காரியமும் அது தேவனுடைய ஊழியமாகவே இருக்கலாம், தேவனுடைய நாமத்தை சொல்லி செய்கிறதாகவே இருக்கலாம், பிறருக்கு உதவி செய்கிறதாகவே இருக்கலாம், நன்மையாகவே இருக்கலாம், அது வேதத்திற்கு ஒத்து போனதாகவே இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை செய்கிறீர்களா? அது தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ சித்தத்தின்படி செய்வது என்பது நீங்கள் அது என்ன என்பதை வேதத்தோடும் தேவ சமூகத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திட்டமும் தீர்வுமாய் அவர் அழகாய் சொல்லுவார். பெரிதான சமானத்தை வரிப்பார். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதில் இன்னும் துணிந்து போகக்கூடியதான ஆற்றலையும் அவர் தருகிறார். தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் மிகவும் பாக்கியமானா இருப்பான். அது தேவனுடைய ஊழியமா இருந்தாலும் சரி, விசுவாச ஓட்டமா இருந்தாலும் சரி. 1 பேதுரு 1:14-15-16 நீங்கள் முன்னமே அறியாமை நாளை கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிகள பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இங்க ஒரு அழகான வார்த்தை இருக்கு பாருங்க. உங்களை அழைத்தவர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார். விசுவாசிகளா எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முழு நேரமாக அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு சிலராகவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த அழைப்பை அவர்கள் நிறைவேற்றத்தக்கதாய் தேவ சித்தத்தின்படி செய்வது அவசியமாய் இருக்கிறது. 5 வகையான ஊழியங்கள் இருக்கிறது. அவை எல்லாம் தேவன் அழைப்பை பெற்று செய்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். நாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு ஒரு மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் பண்ணுகிறேனா, தேவன் என்னை செய்ய சொல்லுகிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரி, அதெல்லாம் நாம் செய்வதற்கு முன்பதாக சில காரியங்களை கர்த்தர் உங்களிடத்துல ஆயத்தம் செய்வார். அதில் ஒன்று, நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார். இது நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறதுனாலும் தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறதுனாலும் மாத்திரமே இந்த செப்பரேஷனை தேவனை அனுமதிக்கிறார். நாம் ஆதியாமத்திலிருந்து போகலாம். முதல் காரியத்தை ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவர் ஆரம்பித்தார். பூமியை அழகா சிருஷ்டித்தார், எல்லாம் நன்மை என்று கண்டார். ஆயினும் ஏதேன் ஆதாமும் ஏவாளை வைப்பதற்கு தனியாக ஏதேன் என்கிறதான ஒரு ஏரியாவை அவர் நினைச்சார்னா ஒரு தோட்டத்தை அவர் ஆயத்தமாக்குகிறார். ஆதியாகமம் 2:1 சொல்லுகிறது, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்ட தீர்த்தன. தேவன் தாம் செய்த நம்முடைய கிரியை 7ஆம் நாளில் நிறைவேற்ற தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எல்லாத்தையும் முடிச்சிட்டார். தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியில் எல்லாம் முடிந்த பின்பு அதில் ஓய்ந்திருக்கிறபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலத்தையும் செடிகளின் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய
சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பயன்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். தேவனாய கர்த்தர் இவையெல்லாம் செஞ்சுட்டு கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். He created and then he placed Adam and Eve. To be very precise, Adam. அதிலே வைத்தார். பூமியில வேற யாரும் இல்லைன்னு பார்த்தோம். ஒரு மனுஷனு கூட இல்லையா. ஆனா அவனை தனியா அவர் வைக்கிறார். ஆதியிலிருந்தே தேவன் ஒரு செப்பரேஷன் வைத்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம பார்க்குறோம், அதே தோட்டத்துக்குள்ளாக வினாவுள்ள பயங்கரம் தந்திரமுள்ளதா இருந்ததான சர்ப்பத்தின் வழியாக பிசாசானு வந்து மனிதனை விட தழுகிறதுல நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு செப்பரேஷன் இருந்தாலுமே ஆதாமும் ஏவாளும் விழுவார்கள் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமாய் புதிய ஏற்பாட்டு சபையின் கடைசி நொடியில் இருக்கிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை மட்டுமல்ல, விசுவாசத்தின் தந்தையாய் சொல்லப்படுகிற ஆபிரகாமை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்து அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரணை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியும் சாராவையும் தன் சகோதரனுடைய குமாரனையும் லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரணை சௌகரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதல் வசனத்தை நீங்க பார்ப்பீர் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்புறம் அந்த ஆசீர்வாதம் பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் அங்க என்ன செய்யுதுன்னா வருகிறது. அப்போ ஆபிரகாமையும் பார்க்கும் பொழுது தேவன் அவரையும் என்ன செய்யறாருன்னா அவர் பிரித்து எடுக்கிறார். அவருடைய தகப்பன் வீட்டார் இடத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து அவர் பிரித்து அவர் தனியாக தன் ஜனத்தை அவர் நடத்துகிறதை அந்த வழியில அந்த கானான் தேசத்துக்கு அவர் சொந்தமாய் கொடுத்தாலும் அந்த வழியில அவன் நடந்து போகும் பொழுது தேவன் அவனை சோதிக்கிறார். இப்பொழுது உன்னை அறிந்து கொண்டேன் என்று தேவனாய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து அறிந்து கொள்வதுதான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, only when there is a separation from worldly life you can have an intimate life with God. தேவனோடு நீங்கள் ஆத்மாத்மான ஒரு உறவு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதல்ல பார்க்குறோம், ஆதாமை ஏவாளை பார்க்கணும். ஏதேனை அவர் உண்டாக்கி அவர் வைக்கிறார். தெலுங்கு பூமியில யாரும் இல்லை. ஆபிரகாமை பார்க்கிறோம், சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு அவனோடு கூட தேவன் சஞ்சரிக்கிறார். அவனோடு கூட நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். அவன் கர்த்தருக்குள் வளர்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் மாத்திரமல்ல, யாக்கோபை நீங்கள் பார்த்தாலும் சரி, 28வது அதிகாரத்துல நீங்க போவோம் என்று சொன்னால், யாக்கோபு 10வது வசனம், பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானை போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமினபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டுகிறதும் அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குமாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் 13, 14, 15 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாய் நீ தேவனாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். 15 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அவர் தான் கர்த்தர் தான் நடத்துகிறார். சொல்லப்போனா யாக்கோபு ஒரு பிஞ்சி மனம் உள்ள ஒரு மனிதன், இஸ் அ மம்மி பாய், கூடாரவாசி, குணசாலி அப்படின்னு பார்க்குறோம். ஏசா அப்படி அல்ல, அப்படி ஆப்போசிட். ஒரே இரவுல அவனுடைய வாழ்க்கை மாறுது. கர்த்தர் அவனை பிரித்தெடுக்கிறார். அவனுக்குள்ள ஒரு சுபாவத்தை எல்லாம் கர்த்தர் மாத்துகிறார். யாக்கோபு என்ன பட்டான்? இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். அவனிலிருந்து ஒரு பெரிய சந்ததி உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கும் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்டு ஒரு தேசத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுடைய பிள்ளையில் ஒருவனாய் இருந்த யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அவனும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். யோசேப்பை தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த ஆதியாகமம் 37:23 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்கே அங்கியை அவர்கள் கலற்றி என்று சொல்லப்படுது. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுகுழியா இருந்தது. அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த 37வது அதிகாரம் 27வது வசனத்தை சொல்லப்படுது, அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், பாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக என்று சொல்லி, அடுத்த வசனத்துல அந்த வர்த்தகரான மீதியானின் கடந்து போகிறது போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காக விற்று போட்டார்கள். அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், அவன் போத்திபார் என்பவனிடத்துல விற்கப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆதியாகமம் 37:36 பார்க்கிறோம், அவன் போத்திபாரனுடைய கையில விற்கப்படுகிறவனாய் இருக்கிறான். தேவன் அவனை பிரித்தெடுத்து கொண்டு போகிறார். அவனுடைய தகப்பனுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை. யாக்கோபு ஏற்கனவே அவன் செல்ல பிள்ளையா இருந்து வந்தவன், அவனுக்கு இவன் செல்ல பிள்ளை என்றால் இன்னும் இவன் எவ்வளவு செல்லம். அதனாலதான் பலவர்ண ஆடையை கொடுத்து முதிர் வயதில் இவன் வந்தவன். அவனுக்கு தேவன் சொப்பனங்களை தரிசனத்திலே கொடுக்கும் பொழுதெல்லாம் யாக்கோபை குறித்து சொல்லப்படுவன் இதயத்திலே வைத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் சொப்பனத்தை மூலமாக பேசுகிறவர் என்பதை யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். அவன் தரிசனத்தை பார்த்து வாழ்க்கையை ஆரம்பித்தான், அருமையை நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா? அதை நோக்கி ஓடுங்க, சும்மா ஓடாதீங்க. மற்றவங்க ஓடுகிறாங்க என்பதற்காக ஓட வேண்டாம். கர்த்தர்ட்ட கேளுங்க, திட்டமாய் அழகா சொல்லுவார். He will talk to you very precisely. If not, you be humble and stay wherever you are. Don't waste your time. தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 1:1 பார்க்கும்போது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள் ராஜ குலத்தார்களும் துறைமாக்களில் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தெரிந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனைகளை சேவிக்க திறமையுள்ளமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்குள்ளே 6ஆம் வசனம், யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். இவர்களும் வேறு பிரித்து வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் அடிமையாக வந்தார்கள். வாழ்க்கையெல்லாம் டோட்டலா மாறிட்டு, எவ்வளவு ஒரு ராஜகுலத்துல தேவர் அன் அரிஸ்டோக்ராட்டிக் லெவல், இந்த வெரி ஹை சொசைட்டி. சாதாரணவர்கள் அல்ல. முத 3 படையெடுப்புல எல்லாம் நலமானதையெல்லாம் கொண்டு வர்றாங்க. தேவர் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஆனா எல்லாம் லைஃப் வெஸ்ட் ஆயிட்டு, they didn't lost their hope on God and their calling. கர்த்தர் எங்களை அழைச்சி இந்த பாபிலோனுக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் சும்மா எடுத்துட்டு வரல. கர்த்தர்ட்ட தேவன் தீட்டமாய் கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய பிரித்தெடுத்து வருகிறார். இதையெல்லாம் நான் பார்க்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அப்படியே ஒவ்வொரு கட்டமாக தீர்க்கதரிசியாகிய தானியேல் வரைக்கும் பார்க்குறோம். எல்லா காலங்களிலும் முற்பிதாக்களிலிருந்து தானியேல் வரைக்கும் எல்லாரிலையும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட நிறைய பேர் எடுத்துக்காட்டு போனால் நிறைய போகலாம். தாவீது பார்த்தாலும் வனாந்தரத்திலே கர்த்தர் அவனை அணைய விடுகிறது, அவனை கொண்டு போகிறார், அவன் எங்கேதி போகிறான். நிறைய காரியங்களை கர்த்தர் அவனை வழி நடத்தி மகிமையான ராஜாவாகவும் இன்னைக்கும் அவனுடைய ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரவேலின் தேசத்தின் கொடியில இருக்கத்தக்க அவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இவையெல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். தன் சீஷர்களுக்கு இல்லை நமக்கு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5:13 வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் அணியே ஒளிய வேற ஒன்றுக்கும் வராது. நீங்கள் உள்ளத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவாக மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நான் உலகத்தான் அல்லாததை போல, யோவான் 17:16 சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாததை போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் இருளாய் இருக்கிறது. அதனாலதான் தேவன் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு உப்பு ஜாரில் இருந்து நம்ம எடுத்து அது என்ன உணவோ அதுக்கு நம்ம போடும் பொழுது அது சுவையை இது மாற்றுகிறதா இருக்கிறது. ஒரு நாளும் நம்ம எப்பொழுதுமே உப்பு எடுத்து தான் அந்த தேவைப்படுகிறதுல போடுவோமே, எதையும் எடுத்து உப்புதுக்குள்ள போடுறது, அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கண்டெய்னர். அது சுவை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. என்றுமே இந்த உப்பு தன்மை தான் போய் அந்த காய்கறியோ இல்லை எதுவா இருந்தாலும் அதனுடைய தன்மையை மாற்றுகிறதா இருக்குது. யூ மேட் ஹவ் நோன், சில நேரங்களில் ஒரு இனிப்பு ஜூஸ் போடும்போது கூட லைட்டாக they will add a pinch of salt
டு என்ஹான்ஸ் த ஸ்வீட் ஆர் என்ஹான்ஸ் த டேஸ்ட். அப்படி ஒரு காரியம் அந்த உப்புக்கு அந்த தன்மை இருக்கிறது. அப்படித்தானே தேவனும் சொல்கிறார், இந்த உலகம் சீரழிந்தும் இருளுக்குள்ளும் கடக்கிறது, இதனுடைய தன்மை அது 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 மாசுள்ளதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே போகும் பொழுது அவர்களுடைய சாயலையும் அவர்களுடைய ருசியையும் அவர்களுடைய டேஸ்டையும் வாழ்க்கையின் முறையுமே தேவனை நோக்க வைக்கிறதான பார்வை, தேவனை அவர்களை பார்க்க வைக்கிறதும் உலகத்தை அவர்கள் பார்க்க வைக்கிறதும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இவர்கள் மாறத்தக்கதான ஒரு உப்பாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை மாறப்பட்டிருக்கிறது அவசியமா இருக்கிறது. உலகத்தின் சாரங்கள் மற்ற எல்லாம் எனக்குள்ள இருக்கும்னு சொன்னா நாம் ஒன்றும் செய்ய முடியாது. we are just despising ourselves. நம்மளை நாம் ஏமாற்றிக் கொள்வர்களாக இருக்கிறோம். உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறோம். ஒரு நாளும் வேதத்துல யோவான்ல பார்க்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி ஒரு நாளும் இருளானது ஒளியை பற்றி கொள்ளவே முடியாது. அதுதான் தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அப்ப நான் வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த உலக மனுஷன் இருளில் உள்ள மனுஷன், வெளிச்சம் ஒன்றே ஒன்றுதான். நிறைய பேர் சொல்லலாம், தரதுல ஃபெஸ்டிவலா இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய சொல்லலாம். யூதருடைய ரிலிஜனை பார்த்தா நாங்கள் ஒளியின் வெளிச்சம், ஒளியின் மதம் என்று அவர்கள் சொல்லலாம், இப்படி எல்லாம் வைக்கலாம். ஆனால் உலகத்துல மெய்யான ஒளி இயேசு மாத்திரமே. அந்த ஒளி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தின் எந்த கிரியும் உங்களை தொடுவதல்ல. உலகத்தின் ஓட்டத்திற்கு நான் ஓடுவதற்கு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை மாத்திரம் அனுபவிப்பதற்கு கிறிஸ்து கொடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுபடுவதற்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். If you say you are a Christian, then be prepared to suffer for Christ. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிக்கப்பட்ட சரீரத்துக்கு பங்குள்ளவர்கள், அந்த இரத்தத்தில் பங்குள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. Are you ready to do that? Yes. The church is built on that. இரத்த சாட்சிகளாலே அப்போஸ்தலர்கள் யோவானை தவிர எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார். எத்தனை நீதிமான்கள், எத்தனை சிறு பிள்ளைகள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சத்தியம் நம்ம கையில் கிடைப்பதற்கு, சுவிசேஷம் நம்ம கையில் கிடைப்பதற்கு, நாம் சுகபமாய் வாழ்வதற்காக தேவன் ஆவியானவரை எனக்கும் தரவில்லை. தேவன் ஆசீர்வதிக்க தேவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆபிரகாமின் நாட்கள் இருந்ததான தேவனுடைய காரியம் இப்பொழுது அல்ல, இப்பொழுது வேற ஒரு காரியத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். God has lifted his holy church into a higher level. கிறிஸ்து பாடுபட்டதை போல நாமும் அவருக்காய் பாடுபடும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் உன்னத வாழ்க்கைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 28 சொல்லப்பட ஆசீர்வாதங்களுக்காய் அல்ல. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய உன்னதங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். The spiritual blessing, and nowhere the spiritual blessing can compete with the Old Testament material blessing. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இக்கால பாடுகள் இறைவன் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. You cannot compare that. தேவன் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். வேதம் சொல்ல உன்னதங்களில் அவர் உங்களை அமர வைத்திருக்கிறார் என்று. நீங்கள் உன்னத வாழ்க்கைக்காய் அழைக்கப்பட்டவர்கள் என் தேவ ஜனமே. உலக வாழ்க்கைக்கே அல்ல, உலகம் ஓகிற ஓட்டத்துக்காக அல்ல. You ask God what to do. ஒரு ஊழியனை பார்த்தா நீங்கள் செய்ய வேண்டாம், ஒரு ஊழியத்தை பார்த்து செய்ய வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். ரன் அண்ட் தட். வேதம் சொல்லுகிறது, பொறுமையோட ஓட கடவும், விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறமான கிறிஸ்துவை நோக்கி, வேற யாரையும் நோக்கி அல்ல, சொந்த பந்தத்தை அல்ல. Not external pressure, but by the grace of God and the vision God has given to you. கர்த்தர் கொடுத்ததான தரிசனத்தினாலும் அவர் கொடுத்த கிருபையினாலும் உங்களுக்கு அடுத்த அழைப்பினாலும் நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் உங்கள் ஓட்டம் ஜெயமா இருக்கும். On one fine day, the people around you may dismay, but the Holy Spirit will be a witness to your ministry and to your life. கடைசியா டிக்ளரேஷனை பார்க்கலாம். மத்தேயு 10:16 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி இந்த பூமியில அனுப்புகிறாராம்? ஆடுகளை ஓய்நாய்க்குள் அனுப்புகிறதை போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகிய சர்ப்பங்களை போல வினாய் உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மனுஷரை நேசிங்க, ஆனா எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களை உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கு புரஜாதியிருக்கும் சாட்சியா நிமித்தமாக அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கும் கொண்டு போகப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு யாருக்கு நீங்க பட்டர் போட மாட்டீங்க,
உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு சத்துருவை போலவே காணப்படுவீர்கள். அவர் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலே இருந்து பேசுகிறார். சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் வேதத்துல 21 நீங்க தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால், மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். Be confident in any way that you propagate the gospel. தேவனுக்கு முன்பதாக, மனுஷர்களுக்கு முன்பதாக எந்த வகையிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் பயப்படாமலும் சொல்லத்தக்கதாய் சுவிசேஷம் சொல்லத்தக்கதான கிருபை தருவாராக. எப்பொழுது நீங்கள் அவர்களோடு கூட ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்காக பிரித்தட்டப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுதுதான் உப்பானது அவர்களை அது சாரப்படுத்துகிறதா இருக்கும். சாரப்பற்று போகும் என்று சொன்னால் வெளியே கொட்டப்படுகிறது தானே. எபேசியர் 6:13 சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளில் அவையெல்லாம் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்கள் நிற்கவும். நீங்க போய் ஃபைட் பண்றதல்ல, நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Everyone thinks that yes, we do have the war against demons and all the principalities. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் அவர்களோடு யுத்தம் செய்வதில்லை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நிற்கத்தக்க, அழகாய் வசனத்திற்கு 13 நிற்கவும் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும் நீதியின் மார்க்கசவசை தரித்தவர்களாயும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமாதான சுவிசேஷம் ஆயுதம் என்னும் பாதரட்சத்தை காலில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கள் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றையும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் தான் அது டிஃபெண்ட் மாதிரி, அதை வச்சிருங்க, அது உங்களுக்கு பாதுகாக்கும். பிசாசானவனுக்கு இயேசு கிறிஸ்துவர் 3 முறை டெம்டேஷன்ல கூட இயேசு வசனத்தை குறித்து தான் சொன்னார். ஆனா அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல வேண்டுகளோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சேனாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்க. பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் பேசத்தக்க கர்த்தர் கிருபை. இட் இஸ் நாட் we are fighting against the demons or Satan. Yes, we fight, but not we are going to fight for the sake of us or in honor of us. God will fight. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்க. But we have to be in the army. We should stand in front with all the body of armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நிற்கிறோளாய் மீதி எல்லாம் அவர் செய்வார். சொல்ல போனா நீங்களே கர்த்தருடைய கிருபை தாங்க. நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை. We cannot boost on anything. வசனம் அழகாய் சொல்லுது. ஏன் தேவன் அப்படி செய்தார்? ஏன் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்? ஒருவரும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டும்படி கர்த்தர் அப்படி செய்தார். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். Paul, what a humble man he is. Jesus said, Matthew chapter 11:29, மத்தேயு 11:29 சொல்லுது, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு ஆறுதல், உங்களுக்கு அது ஒரு பீஸ் உண்டாகும். உங்களுக்கு அது தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். அந்த தேவனிடத்துல நீங்கள் with all humbleness கிறிஸ்துவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பெரிய அமைதியை கர்த்தர் தருகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஏன் சில நேரத்தில் ஒரு தத்தளிப்பு வருகிறது? சாந்தமும் மனத்தாழ்மையும் இல்லாத இடத்தில் தத்தளிப்பு வரும். ஆனால் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கும் சொன்னா தெய்வீக சமாதானம். வேதம் சொல்லி அமர்ந்த தண்ணீர் 2 கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்மாவை தேற்றி. எஸ், that is the shepherd we have. கர்த்தரை பின்பற்றுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். கர்த்தர் கொடுத்த காரியத்தை மாத்திரம் செய்யுங்கள். எந்த உலக மனுஷனையும், சொல்லப்போனா ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவியானவரை, கொடுத்த தரிசனத்தையும் விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவனை இயேசுவை நோக்கி பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் and God bless you.